உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதிரை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலன் என்கின்ற ஒரு விவசாயியை காவலர்கள் அடித்து இழுத்து கொண்டு போகின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அவருடைய டிராக்டரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இன்னொரு அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அழகர் என்கின்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்ட விஷயம், அவருடைய டிராக்டரும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு டிராக்டருக்காக கடன் வாங்கிய சுப்பிரமணி என்கின்ற ராணிப்பேட்டையை சேர்ந்தவர், அவர் வாங்கியதோ 5 லட்சம் போல தான், ஆனால் அவருக்கு வந்தது 16,786 ரூபாய் வந்திருக்கிறது. ஆகவே அவர் ஒரு 2 நாள் கழித்து, அதை பார்த்தோன்னே மயக்கம் போட்டு ஒரு 2 நாள் கழித்து மருத்துவமனையில் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உண்மையிலே வங்கிகளில் வாங்கிய கடனை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தினால் அது வரம் தான். ஏன்னா அடுத்த கடனை அவங்க உடனே தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் இந்த விவசாயிகளினுடைய விஷயத்தை பார்க்கின்ற போது அவர்கள் எப்போதுமே மழையை நம்பி இருக்கின்றார்கள், மண்ணை நம்பி இருக்கிறார்கள். விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 சாகுபடி என்பது இப்போ ஒரே சாகுபடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒரே போகத்தில் அவங்க விளைவிக்கக்கூடியதாக இருக்கும்போது கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. பாலன் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வாங்கிய கடனுக்கு அதிகமாக கட்டியிருக்கார். கடைசியாக 2 தவணை மட்டுமே அவர் கட்டாதாக இருக்கிறார். அப்போது யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? வங்கி ஊழியர்களுக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம், அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். ஆனால் காவலர்களை வைத்து அடித்து சொல்லக்கூடிய அளவிற்கு யார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? இதில் மனித உரிமை மீறல் இருக்கிறது. 2வது அழகர் விஷயம், மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறது. அப்போது வங்கிகளினுடைய சார்பாக பார்க்கின்ற போது வாராக்கடன் என்பதே பல கோடிகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், கடனை வசூலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவும், வங்கிகளினுடைய கடன் உண்மையாக வரம்தான், அதை சாபமாக ஆக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். ஆகவே வங்கிகளில் கடன் வாங்குவது மக்களுக்கு வரமா சாபமா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓய்வு பெற்ற வங்கியினுடைய உயர் அதிகாரி திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரினுடைய துணை பொது மேலாளர் திரு வி.எஸ். சூரியன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். தமிழக அனைத்து விவசாய சங்கங்களினுடைய ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த சிவ ராஜசேகரன் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். தமிழுக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்கின்ற போது அதை எதிர்த்து கேட்பவராகவும், சமூக அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய திரு தோழர் தியாக அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். ஆல் இண்டியா பேங்க் எம்ப்ளாய் அசோசியேஷனுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி திரு விஜயகுமார் அவர் நம்முடைய இருக்கிறார். பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு நாகராஜன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். உண்மையாக வங்கியில் என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது, என்ன மாதிரியான வங்கிகளில் நமக்கான கடன்களை தருகிறார்கள், இதெல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு நாம் விவாதத்தை தொடரலாம். ஒரு விருந்தினரை போல் கடன் வாங்குவதற்கு அழைத்துச் செல்லும் பல வங்கிகள் வாங்கிய கடனை வசூலிக்கும் போது நம்மை அடிமாடாய் நினைத்து அடியாட்கள் புடைசூழ காவல்துறையோடு கைகோர்த்து கொண்டு மனித உரிமையை மண்ணில் போட்டு மிதிக்கிறார்கள். இது கடன் வாங்கும் எல்லோருக்கும் நடந்து விடுவதில்லை. எல்லா வங்கிகளும் இப்படியும் இல்லை. விவசாயி பாலனுக்கு அடிவுதை, விவசாயி அழகருக்கு ஜப்தி, அதனால் அவர் தற்கொலை. ஆனால் 900 கோடி கடன் வாங்கிய விஜய் மல்லையாவுக்கு வெளிநாடு செல்ல டாட்டா காட்டுகிறார்கள். ஒரு எளிய மனிதனுக்கும் ஏகபோக சக்கரவர்த்திக்கும் சட்டங்கள் காட்டும் வித்தியாசத்தை வங்கிகளும் தவறாமல் கடைபிடித்து வருகின்றன. வாரா கடனாக பல லட்சம் குவிந்திருப்பதால் நாங்கள் சில சமயம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று வங்கிகள் சொன்னாலும் அடிவுதை வழியாக வசூலிக்கலாம் என யார் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. 2011ஆம் ஆண்டில் வாங்கிய 3.80 லட்சத்திற்கு வட்டி சேர்த்து 4.39 லட்சம் கட்டிய தஞ்சாவூர் பாலனை அதன்பின் 1.34 லட்சம் கட்ட வங்கி நிர்வாகம் கட்டாயப்படுத்தியும் பாலன் மறுக்கவில்லை. விவசாய பாதிப்பால் தவணை கட்ட இயலவில்லை என்றுதான் சொன்னார். உதைத்து டிராக்டரை ஜப்தி செய்ய துணியும் வங்கிகள் எத்தனை மென்மையாக விஜய் மல்லையாவின் கார்களை ஊர்வலமாக எடுத்துச் செல்கிறார்கள் என்பது உலகறிந்த விஷயம். நாகரிக சமுதாயத்தில் நடக்கக்கூடாத கண்ணிய குறைவான செயலுக்கு யார் பொறுப்பு? விவசாய கடன், கல்வி கடன் பாக்கி இருந்தால் அவர்களின் புகைப்படத்தை திருடர்களைப் போல் பத்திரிகைகளில் வெளியிட்டு அவமானப்படுத்துகிறார்கள். இது நியாயமா? தமிழகத்தில் மட்டும் 2014 895 விவசாயிகளும்
தொழிலாளர்களும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு விவசாயிகளின் விரோத அரசு என்பதற்கு இதுவே உதாரணம். வங்கிகளுக்கு மனம் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை இன்றும் இருக்கிறது. சாபம் வரமாக மாறும் காலமும் வரும். நம்முடைய பாலன் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார், அந்த டிராக்டரை பறிமுதல். ஆகவே பாலன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையாகவே இந்த வங்கிகளில் கடன் வாங்குவது வரமா சாபமா சொல்லுங்கம்மா. பொதுத்துறை வங்கிகள்னா இந்த மாதிரி ஒரு கடன் கட்ட இயலாதவர்கள் நாங்கள் எழுத்து மூலமாக அவங்களுக்கு சொல்லுவோமே தவிர, ஒரு நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிமைண்டர் கொடுப்போமே தவிர, இந்த மாதிரி போய் ஒரு வலுக்கட்டாயமாக போய் அவங்கள துன்புறுத்தி அவங்கள்ட்ட இருக்கிறத சீஸ் பண்ணிட்டு வருது, அந்த மாதிரி மிக கம்மியான அளவில் தான் நடக்கும். ஆனால் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு வங்கி இந்த மாதிரி ஒரு விவசாய கடன் பொய்த்து போகிறது அப்படின்னா, வங்கிகள் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கமும் சொல்லலாம். இந்த மாதிரி விவசாயிகள் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறவர் மொத்த பணத்தை வச்சுட்டு வீடு கட்ட முடியாது, கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது. இன்னைக்கு கல்வி வியாபாரமான ஒரு சூழ்நிலையில் கல்வி கடன் இல்லாமல் இன்றைக்கி இப்போ யாரும் படிக்க வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாட்டில் ஏற்பட்டு போச்சு. அப்போ ஒரு கல்வி கடன் விவசாயிகள் நிச்சயமாக ஒரு தனியார் கடன், இப்போ நீங்கள் தோழர் பாலனுக்கு ஏற்பட்டது ஒரு தனியார் வங்கியாக இருக்கணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அரசாங்க வங்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 தவணைக்காக அடித்து இழுத்து செல்வதுங்கிற வேலையை என்றைக்குமே அரசாங்க வங்கிகள் செய்ய மாட்டார்கள். உங்கள் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 60,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாங்க நாட்டில். 60,000 கோடி அன்றைக்கி எல்லாருமே பேசினாங்க அதை பற்றி. அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்கன்னு. ஆனால் 60,000 கோடிகள் தள்ளுபடி பண்ணாங்க. இப்போ அவங்க தோழர் கரெக்டாக சொன்னாங்க, 3 மாதத்துக்கு இன்றைக்கி எல்லா லோனையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி என்றைக்குமே கடனை வசூல், ஏன்னா பணம் எங்கள் பணம் இல்லை, உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் டெபாசிட்டாக வாங்குற பணத்தை இன்னொருத்தருக்கு தேவைக்கு நாங்கள் கடனாக கொடுக்குறோம். அப்போ இந்த பணத்தை உங்களுக்கு நீங்கள் கேட்குற போது திரும்ப கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடு கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்கிற போது வசூல் பண்ண வேண்டும். ஆனால் இங்கே நடந்த அத்தனை விஷயங்களையும் நாங்களும் தனி மனித உரிமை மீறல் தான் கருதுகிறோம், அதை எதிர்க்கிறோம். நிச்சயமாக அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறது நாங்கள் போராடுகிறோம். இதுதான் நடந்தது. ஏழை எளிய விவசாயிகள், தொழில் செய்யும் பொழுது நஷ்டப்படுகிறவர்கள், மாணவர்கள் போன்றவர்கள் அனைவரும், பெண்கள் குறிப்பாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமெல்லாம் பெண்களுக்கு கடன் தொகையை வரமாகத்தான் நாங்கள் வாரி வழங்கி இருக்கிறோம். அவர்கள் அனைவரும் நிச்சயமாக பயன்படத்தக்க வகையில் இன்றைக்கு எங்களுடைய வங்கிகளின் கடன் வாங்குவது வரமாக இருக்கிறது. அதை வாராக்கடனாக சாபமாக மாற்றுபவர்கள் ஒழுக்கமில்லாத ஒரு சிலர் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சில இயற்கை காரணங்களுக்காக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் பொழுது அந்த தோழர்களுக்கு நிச்சயமாக உதவிக்கரம் நீட்ட வங்கியிலே இருக்கும் அதிகாரிகளும் அரசாங்கமும் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பொதுவாக ரிசர்வ் பேங்குடைய சட்டப்பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கடன்களை 40% கொடுக்க வேண்டும். முன்னுரிமை கடன்கள் அதில் விவசாயத்திற்கான அளவுகோலுங்கிறது 18% கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அது எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிங்கன்னா, சில வங்கிகளில் அதெல்லாம் இப்போ தனியார் துறை வங்கிகள் அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆனால் பொதுத்துறை வங்கிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் எங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அளவுகோலை நிச்சயமாக எட்ட வேண்டும். மார்ச் 31 வந்தோன்னா எல்லா மேனேஜருக்கும் டென்ஷன் வந்துடும். டெபாசிட் டார்கெட் ரீச் பண்ணுற மாதிரியே இந்த அட்வான்சஸில் இது போன்ற முன்னுரிமை கடன்களை நாங்கள் சந்திக்க வேண்டும், நாங்கள் மீட் பண்ணணும் அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு இது இருந்துகிட்ருக்கு. இன்றளவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 532 இன்ஜினியரிங் காலேஜுக்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு கல்லூரிகளிலுமே பார்த்தீங்கன்னா கட்டணம் என்கிற பெயரில் மிகப்பெரிய ஒரு தொகையை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் வங்கிகளில் கடன் இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நம்ம பார்க்குறோம். அது அனைத்து விவசாய பட்டதாரி சங்கத்தோட தலைவர் நான். ஒரு பிஸ்னஸ் மேன் வராங்க, ஒரு விவசாயி வராங்கன்னு வச்சுக்கிங்க. அங்கே அந்த வங்கி மேலாளரை சந்திக்கும் போது முதலில் யாருக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது? விவசாயி கிடையாது. விவசாயி ஒரு பட்ஜெட் துண்டை போட்டு நாங்கள் போய் நிற்போம். அப்போ வம்சா அப்படி உட்காருப்பா, அங்கே இருக்கிற ஓய சொல்லுவார், அங்கே போய் உட்காருப்பா அப்படின்வார். ஆனால் அவருக்கு ராஜமரியோதோடு உள்ள கொண்டு உட்கார வைப்பார். என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை ஓடி அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டி போனாலும் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கு பண்ணிவிடுவாங்களா? தேசிய வங்கியை சொல்கிறேன், 0 அவன் அக்கௌண்ட்டில் காசே இருக்காது. ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஓடியில் எக்ஸஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் விவசாயிக்கு 1 ரூபா கட்டவில்லைன்னா ஒதுக்குறது கிடையாது. அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க, உடனே ஃபோனை போடுவாங்க, போவாங்க. ஆனால் இந்த தனியார் வங்கிகள் நடத்துவது இதுக்கு காரணம் பாலன் மாதிரி விவசாயிகள் பாதிக்கப்படுறதுக்கு தேசிய வங்கிகள் விவசாயிகளை புறக்கணிப்பதனால தான் அவங்க தனியார் வங்கிக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தோழர் சொல்கிற கருத்துக்கு நான் உடன்பாடு இல்லை.
அது வந்து ஒரு சில வங்கி மேலாளர்கள் வந்து அந்த மாதிரி நடந்துப்பாங்க. நான் வந்து ஒரு வங்கியில் ஒரு மேலாளராக இருந்திருக்கேன். நான் வர கஸ்டமரை வந்து அக்ரிகல்ச்சரிஸ்ட்டுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் நிறைய லோன் பண்ணியிருக்கேன். வெரி குட். நீங்கள் எந்த வங்கி சார்? யூனியன் வங்கி. யூனியன் வங்கி. சரி. யூனியன் வங்கி கிட்டத்தட்ட நான் ஒரு 3000 லோனுக்கு மேலே கொடுத்துருக்கேன், படிக்கிறதுக்கு, இப்போ விவசாய கடன். உங்களை மாதிரி ஒரு 4-5 ஆஃபீஸர் இருப்பாங்க, ஆனால் ஒட்டுமொத்தமாக அதிகமாக கருத்து எடுத்துக்கொள்ளுங்க. இருங்க. இல்லை மேக்ஸிமம் பீப்புள் ஆர் லைக் மீ ஒன்லி. ஃபியூ பீப்புள் ஆர் ஒரு சில வங்கி மேலாளர்கள் தான் அப்படி புறக்கணிக்கிறாங்க. நாங்கள் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திலிருந்து பட்டியல் வெளியிடுறோம், வராக கடனுடைய பட்டியல் போடுறோம், வருஷம் போடுறோம். அரசாங்கங்கள் செய்ய மறுக்கிறார்கள், பார்லிமெண்ட்டுக்கு சொல்ல மறுக்கிறார்கள், வெளியே சொல்ல மறுக்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மேலே கேஸ் போடுறான், எங்கள் தலைவர் மேலே கேஸ் போடுறான். நீங்கள் எப்படி என் பேரை சொல்லலாம்? நான் ரொம்ப யோகியமானவன். இந்த யோகியமானவனை ஊரை விட்டு ஓடி போயிட்டான். 80 லட்சம் கோடிக்கு மேலே இன்றைக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு இந்திய நாட்டில். அதில் 8 லட்சம் கோடிக்கு குறைவாக நம்ம திரும்பி வராத கடன்கள்னு சொல்கிறோம். அப்போ என்ன இதில் தெரியுது? 90% கடன் வாங்கியவர்கள் சரியான வகையில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுதா இல்லையா? தெளிவாகிறதா இல்லையா? 10% என்பது ஒரு விபத்து. அதனால் கடன் வாங்கினால் சாபம் அப்படி என்ற எண்ணம் எந்த சமயத்திலையும் வரக்கூடாது. இவர் சொல்கிறது கண்டிப்பாக புறக்கணிப்பு என்பது பொதுத்துறை வங்கிகள் புறக்கணிக்க முடியாது. பாலன், உங்களுக்கு ஏற்பட்ட விஷயம், நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினீங்க, எவ்வளவு கட்டினீங்க, யார் உங்களை தாக்குனாங்க, என்ன பண்ணாங்க, அன்றைக்கி நடந்த சம்பவங்களை மட்டும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள். அன்று காலையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அவங்க பேங்க்காரங்களும் அந்த குண்டர்கள் வந்து வீட்டில் வந்து பாலன் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தரைக்குறவான வார்த்தையோடு வந்து கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் நான் என்ன இருக்கேன்னா, நான் வயலில் வந்து கருது ஏற்றிக்கிட்டு இருக்கேன். கருது ஏற்றி ஒரு இடம் வந்துட்டுருக்கு. மறு இடம் வந்துகிட்டு இருக்கும்போது பேங்க் ஆட்களும் போலீஸ்காரங்களும் வந்து வண்டியில் ஏறுறாங்க. ஏறும்போது கேட்குறேன், நான் வந்து 4,20,000 நான் பணம் கட்டியிருக்கேன் அந்த வண்டிக்கு, அந்த பில்லும் அல்லது எனக்கு கோட்ரார் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் கேட்டேன். நீ ஒரு கூலிக்காரன் தானே சொல்லிட்டு, நீ விவசாயிக்கலாம் என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஒன்று வந்து அடிச்சிட்டாரு. அடிக்கும்னே அவங்களுடைய சக ஊழியர்களும் என்னை வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வர்ற மாதிரி கண்ணாமலும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையுமே பேசவே விடலை. அவங்களுக்கு ஸ்டேஷன்லேயும் கொண்டு போயிட்டு கையிலாம் கழிச்சிட்டு சட்டியோடு என்னை உட்கார வச்சிட்டாங்க. நான் மதியம் அங்கே ஸ்டேஷனில் போய்ட்டோம், மதியம் கேட்குறேன், இது மாதிரி 4,20,000 கட்டியிருக்கேன், அதுக்குள்ளே ரெசிப்டும் இல்லை கோர்ட்டு சப்தியார் இருந்தாக்கா அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வண்டி போகட்டும், நீ போய் அங்கே போய் பார்த்துக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு 186 சட்டம் 189 கீழே சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒரு ஏட்டு வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் போட்டு காமிக்கிறார். அது லைவாக அது அந்த ரெக்கார்ட் ஆகி போய் ஓடுது. இது மாதிரி வந்து இதுக்கு வந்து 3 மாதம் வந்து பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த நம்பரை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை என்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் என்கிட்ட காமிச்சிட்டு அவங்க 5,000 ரூபா காசு வாங்கிட்டு அப்புறம் என்ன ஒரு மாலை ஒரு 5,000 ரூபாய் காசு வேறு வாங்கினாங்க. ஆமாம். சரி. மாலை 5:30 மணி வாக்கில் என்னை ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி பேசினாலே எனக்கு வந்து இன்னமும் ஆதங்கமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் இன்னமும் வந்து யாருமே அதை சாப்பிட விரும்பலை. அவங்க வந்து இப்படி இருந்தமே அப்படிங்கிறத நினைக்கிறாங்க ஒழிய இந்த அதில் அந்தளவுக்கு ரொம்ப மனம் வந்து உளைச்சலாகும். நானும் அதில் அதிகமாக இருக்கிறேன். அவங்க என் குடும்பமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக அதில் பாதிச்சிருக்காங்க. இதே நடைமுறை வந்து அரசாங்க வங்கிகளில் எதுவுமே நடக்காது கண்டிப்பாக. ஏன்னா வரையறைக்கப்பட்ட ஒரு கோட்பாடுகளுக்குள்ளே நாங்கள் செயல்படுவோம். எப்போவுமே வந்து எங்களுக்கு என்னென்னாக்கா முதல் கட்ட நோட்டீஸு, அடுத்த கட்டது, இது எல்லாம் வரைமுறைப்பட்ட செயல்பாடுகள் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டே இருப்போம். இந்த குண்டாயிசம்ங்கிறது வந்து கண்டிப்பாக பொதுத்துறை வங்கிகள்லேருந்து கண்டிப்பாக கிடையாது. இப்போ எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டோம்னா லட்சுமிவிலாஸ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது. அது என்ன சொல்கிறேன்னா, லட்சுமிவிலாஸ் பேங்க் வந்து பாப்பநாட்டுக்கு கொடுக்கணும், பேங்க் ஆஃப் இந்தியா சோழங்குடியாடு கொடுக்கணும். அப்போ மாற்றி கொடுக்கக்கூடாது. நீ அங்கே தான் வாங்கணும், நீ இங்கே தான் வாங்கணும். அப்போ லட்சுமிவிலாஸ் பேங்க் வந்து ப்ரைவேட் வங்கி. அப்போ ப்ரைவேட் வங்கினா நீ வாங்கணும் அப்படின்னு பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க எந்த பொதுத்துறை வங்கியை தேடுவாங்க? எந்த 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 பொதுத்துறை வங்கியை தேடி அவங்க வந்து லோன் வாங்குவாங்க? ஒரு ஊரில் வந்து ஒரு 2 பேங்க் இருந்ததுனாக்கா பக்கத்தில் ஊரில் பிரிச்சுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக போய் சேரும்னு. பர்டிகுலராக வந்து இந்த எஜுகேஷன் லோனு, அக்ரிகல்ச்சர் லோனு இதெல்லாம் வந்து சர்வீஸ் ஏரியா ஆஃபீஸில் அவங்களே கொடுப்பாங்க. தோழர் சொன்னார் எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு. ஆனால் பொதுத்துறை வங்கி எல்லாம் அதுமாரி கிடையாது. தோழர் சொன்ன மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்போம், 2வது நோட்டீஸ் அனுப்போம், வக்கீல் நோட்டீஸ் அனுப்போம், கண்டிப்பாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்போம். அடுத்தது கோர்ட்டுக்கு போய் தான் வந்து அவங்க வந்து 10,000 கட்டணுன்னாக்கா அவங்க வந்து 2,000 கட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு வரைமுறை கொடுப்பாங்க. அந்த 2,000 வந்து உடனே கட்ட வேண்டாம், 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுனாக்கா 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும். இதுமாரி வந்து நிறைய கோட்பாடுகள் வரைமுறைகள்லாம் இருக்குது. பொதுத்துறை வங்கிகளில் நடக்காது. நிறைய பேர் பொதுத்துறை வங்கிகளை விட்டு தனியார் துறைக்கு போகிறார்கள்னு சொன்னால் முக்கியமான காரணம் இங்கே வந்து காலதாமதமாகுது. பொதுத்துறை வங்கிகளில் பல்வேறு ப்ரொசீஜரல்ஸ் அடாப்ட் பண்ண வேண்டிய காரணமாக
தனியார் துறைக்கு போகும்போது ரொம்ப வெகு விரைவாக கடன் கிடைக்குது அப்படிங்கிறதுனால போகிறார். ஆனால் வசூல் செய்யும் போது அதே பிரச்சனையை அவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அதே இது பொதுத்துறை வங்கியில் நிச்சயமாக கிடையாது. திரு நாகராஜன், நீங்கள் வந்து ஆல் இண்டியா பேங்க் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கீங்க. இப்போ வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விவசாயிகள் வைக்கின்ற இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனியார் மயமாக்கப்பட்ட வங்கியிலே வங்கிக் கடன் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. பணம் கொடுத்த வேகத்தில் பணம் ரெக்கவர் பண்ணுற விதமும் ரொம்ப சீக்கிரமாக இருக்குதுன்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும், வங்கி அதிகாரிகள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பலவிதமான விதிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கிறதுனால காலதாமதங்கள் இருக்கலாம். எங்களால் தேசியத்திற்கு, தேசிய இயக்கத்திற்கு, வளர்ச்சிக்கு பசுமை புரட்சியை கொடுத்தோம். அதே மாதிரி 72,000 கோடிகள் அரசாங்க கடன் தள்ளுபடி செய்வதற்காக ஒரே டிசிஷன் பட்ஜெட்லேருந்து வந்த உடனே 3 நாளில் எல்லா பொதுத்துறை வங்கிகளில் சேர்த்து 72,000 கோடிகள் நம்ம ஊரை சேர்ந்த தோழர் ப. சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கும்போது அந்த 3 நாளுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக இரவு பகலாக அதிகாரிகள் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். தனியார் வங்கி இந்த மாதிரி ஒரு விவசாயியை அடித்து கொண்டு போவதை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோட்டக மகேந்திரா பேங்கினுடைய அதிகாரிகள் சங்கம் அகில இந்திய வங்கி அதிகாரிகளுக்கு இணைந்துள்ளது. அந்த நிர்வாகத்திற்கு பாலன் சார்பாக கடிதம் எழுதி அவர்களிடம் மேன்மையான அதிகாரிகள் வந்து மன்னிப்பு கேட்பதற்கான உணர்ச்சி பூர்வமான ஆர்ப்பாட்டங்களை கண்டிப்பாக செய்வோம். வெரி குட், நன்றி. திரு விஜயகுமார், நீங்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலைப்பாட்டின் பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த மத்திய அரசாங்கம் கூட விவசாயிகளுடைய விளைநிலங்களை பிடுங்கி தொழிற்சாலைகளுக்காக கொடுப்போம் என்ற ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திய பொழுது எங்களுடைய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம்தான் அதை முன்னின்று முதன்மையாக எதிர்த்தது. இது விவசாய பெருமக்களுக்கு அதை பற்றி தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தோழர் அவர்கள் கூறியது போல விவசாய கடனிலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது என்பது உண்மைதான். எல்லா விவசாயிகளும் அந்த கடனை பெற தகுதியுடையவர்களா என்ற கேள்வி எழும்பொழுது கண்டிப்பாக பல விவசாயிகளுக்கு வங்கித்துறையிலிருந்து கொடுக்கப்படுகின்ற கடன் போய் சென்றடைவதில்லை என்பது ஓரளவுக்கு உண்மை. ஏனென்றால் அரசாங்கம் இந்த முறை பட்ஜெட்டில் 9 லட்சம் கோடி ரூபாய் என்று நிர்ணயித்திருக்கிறது. ஆனால் நிர்ணயிப்பது ஒன்று, அது உண்மையான விவசாயிகளை சென்றடைகிறதா என்று பார்க்கும்பொழுது அதில் கொடுக்கப்படுகின்ற கடன் வழிமுறைகளில் சில குறைபாடுகள் இருக்கின்றன. அதனால் விவசாயிகளுக்கு தேவைப்படுகின்ற கடன் அவர் கட்டாமல் இருக்கும்பொழுது இப்படி ஒரு முறையை அந்த தனியார் வங்கி மேற்கொண்டது வந்து கண்டிக்கத்தக்கது. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் இதை எதிர்த்து அந்த மாநிலத்திலே உங்களுக்கு வந்து நீங்கள் விவசாயிகள் பக்கம் இருக்கீங்க. சரி, நன்றி. அந்த ஒரு உத்தரவாதமாக எனக்கு கொடுத்திருக்கீங்க. இதுவே பொதுத்துறை வங்கியில் இருந்திருந்தால் அந்த கடன் புறணமைக்கப்பட்டு அவருக்கு மீண்டும் உதவி இருக்கலாம். சரி, நீங்கள் இப்பொழுது கூட எங்கள் சங்கத்தின் மூலமாக அவருக்கு பொதுத்துறை வங்கியின் மூலமாக உதவிகள் வேண்டுமென்றால் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். வெரி குட். தோழர் தியாகே, நீங்கள் வந்து மனித உரிமை மீறல்கள் என்ன மாதிரி இருக்கிறது? யார் இவர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுத்தது? அரசு கொள்கை பற்றிய விவாதமாக இல்லாமல் ஊழியர்களை பற்றி, வங்கி நிர்வாகங்களை பற்றி, வங்கி அதிகாரிகளை பற்றி விவாதமாக இதை நாம் சுருக்கிடக்கூடாது. ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக என்ன எழுதுன்னா, வங்கியில் போய் விவசாயிகள் கடன் வாங்கணும், வங்கிகள் விவசாயி கடன் கொடுக்கணுங்கிற நிலை எப்போது வந்தது? அந்த நிலை வந்ததற்கு பிறகு தனிப்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்களா என்பதை காட்டிலும் ஒட்டுமொத்த விவசாய சமூகம் பயனடைந்திருக்கிறதா என்று பார்த்தால், இந்த கடன் வழங்குதல், கடன் கொடுத்தல் போக்கு ஆரம்பித்த பிறகுதான் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கடன் கொடுப்பதாக சொல்லிக்கொண்டே தான் அரசாங்கம் விளைநிலங்களை விட்டுவிடுங்கள், நீங்கள் விவசாயம் செய்வதையே கைவிடுங்கள் என்று ஒரு நாட்டு பிரதமரே விவசாயிகளுக்கு அறிவுரை செய்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ ஒரு விவசாயிக்கு கடனே கொடுக்க வேண்டாம், அவர் விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம், அவர் என்றைக்கு போல பிழைக்கட்டும். ஆனால் எங்கே அரசுக்கு எங்கே வருது பொறுப்புன்னு சொன்னால், பாலன் தன்னுடைய நிலத்திற்கான தண்ணீரை காவிரி உரிமை இருந்தால்தான் பெற முடியும். காவிரி உரிமை பறிபோனதற்கு பாலன் பொறுப்பு கிடையாது. காவிரியை கர்நாடகத்தில் மறித்ததுக்கு யார் பொறுப்பு? ரெண்டாவது, ஏற்கனவே அவர் விதை நெல் கோட்டை கட்டி குளத்துக்குள்ளே போட்டு முறையாக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ என்னாச்சு? மான்சான்டோ விதை வாங்கு, ரசாயன உரம் வாங்கு என்று அதையெல்லாம் கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க.
அப்போ இவருடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு மாநில அரசு ஒரு விலை நிர்ணயித்தால் கூட விலை நிர்ணயிக்கும் உரிமை உனக்கு இல்லை என்று தமிழக அரசை பார்த்து தில்லி சொல்லுகிறது. இன்சிடென்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு போட்டால் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, போனஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. கரும்புக்கு நெல்லுக்கு உரிய விலை கிடையாது என்று இந்திய அரசு மறுக்கிறது. அப்போ இவருக்கு சந்தை என்னாச்சுன்னு பாருங்கள். ஒரு பக்கம் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது. ஆனால் சென்னையில் இருக்கிற தமிழர்களுக்கு கிச்சடி நம்முடைய தஞ்சாவூர் சம்பா வரல, இங்கே வர்றது கர்நாடக பொன்னி வருது, அதுதான் இங்கே வந்து வியாபாரமாகுது, நெல்லூர் அரிசி விற்பனையாகுது. அப்போ விவசாயிக்கு அவனுடைய விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலையும் இல்லை, அவனுக்குரிய சந்தையும் இல்லை, அவனுடைய பாசனத்திற்கு தண்ணீரும் இல்லை. இத்தனைக்கும் பொறுப்பு அரசின் கொள்கை என்கிற பொழுது அவன் கடன் வாங்காமல் என்ன செய்வான்? அவனுக்கு கடன் கொடுக்காமல் எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க, இப்போ பொதுத்துறை வங்கி தனியார் துறை வங்கி இடையில் இருக்கிற வேறுபாடுகளை பற்றி நம்ம மறுக்கலை. நாட்டுடைமையாக்கும் போது என்ன சொல்லி நாட்டுடைமையாக்குனாங்க? முதல்ல என்ன சொன்னாங்கன்னா சோஷியல் கண்ட்ரோல் ஓவர் பேங்க்ஸ்ன்னு சொன்னாங்க, வங்கிகள் மீது சமூக கட்டுப்பாடு. அப்புறம் அது வளர்ந்து தான் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட எம்பிரிக்கலாக பேச வேண்டாம், இந்த பேங்க்கில் இவ்வளோ கொடுத்தோம், இந்த விவசாயிக்கு இவ்வளோ கொடுத்தோன்னு பேச வேணாம். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பேங்கிங் கேபிட்டலை இணைச்சி ஃபினான்ஸ் கேபிட்டலாக மாற்றிருக்கிறாங்க. இங்கே பெரும் ஏகபோகங்கள் உருவாவதற்கு காரணமாகி இருக்கிறாங்க. வெறும் இந்திய அளவில் இருந்த பெருங்குழுமங்கள் இன்னைக்கு உலக பெருங்குழுமங்களாக மாறி இருக்குது. ஒரு ஆர்சலர் மிட்டல்னு ஒரு உருக்கு கம்பெனி இருக்கிறான், லண்டனில் பேஸ்டு. அவனுக்கு பேர் இந்தியா, இந்திய பணக்காரன்னு பேர். அவனுடைய தொழில் உலகத் தொழில், ஒரு பன்னாட்டு தொழில். இந்த குழுமங்கள் கையில் வங்கிகள், அது அரசுடைமை வங்கிகளாக இருந்தாலும் சரி தனியார் வங்கிகளாக இருந்தாலும் சரி, இவர்கள் கையில் தான் இறுதியாக சிக்கி இருக்கின்றன. கீழ்நிலையில் என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்தா நமக்கு போதாது. அடுத்த செய்தி என்ன, தனியார் வங்கியில் இந்த அளவுக்கு பெருக்கெடுத்தது எந்த காலத்தில்? நல்லா கவனித்து பார்க்கணும். உங்களுக்கு 67, 68, 69 காலமெல்லாம் இங்கு புதிய தொழில் வளர்ச்சிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டிய, வளர்த்து விட வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து ஆவடிக்கு இண்டஸ்ட்ரியல் ரோடெல்லாம் போட்டாங்க. இன்றைக்கி அந்த ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபோர்ஜி மூடி கிடக்கு, டன்லப் மூடி கிடக்குது, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சுருங்கி கிடக்குது. எந்த வங்கி கடனை கொண்டு காப்பாற்ற முடியல. தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தி 1,00,000 கோடி முதலீடு வந்துச்சுங்கிறாங்க. ஆனால் பிஎன்சி மில் மூடி கிடக்குது, ஏன் திறக்க முடியல? அப்போ அரசினுடைய தொழில் கொள்கை, அரசினுடைய பொருளியல் கொள்கை, இதை சார்ந்தது தான் வங்கி கொள்கை. இந்த வங்கி கொள்கை என்பது இது அல்லாத இன்னொன்று கிடையாது. இந்த கொள்கையை ஊழியர் சங்கங்கள் தீர்மானிக்க முடியாது. கோரிக்கைகள் வைக்கலாம், போராடலாம், சில தீய விளைவுகளை கட்டுப்படுத்தலாம், சில நல்ல காரியங்களை செயல்படுத்த முடியுமே தவிர தீர்மானிக்கிற இடத்தில் அரசு தான் இருக்குது. எனவே இந்த நிலைமைகளுக்கு முழுமையான காரணம் இந்திய அரசுடைய இந்த அணுகுமுறை தான். இவங்க ஏன் தனியார் வங்கிகளை இங்கே அனுமதிக்கிறாங்க, பன்னாட்டு வங்கிகளை அனுமதிக்கிறாங்க? இன்றைக்கி பார்க்க போனால் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை காட்டிலும் பெரிய அளவில் இந்திய சந்தைகள். இதில் இன்னும் ஒரே ஒரு பார்வை மட்டும் எல்லோரும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பார்வை என்னென்னா, வங்கி கடன் பரவலாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா, இந்த இஎம்ஐ கொடுக்கறது, மற்ற வழிகளில் இது பரவலாக்கி இருக்கிறது. நடுத்தர வர்க்கம் எல்லாருடைய வருமானம், சேமிப்பு அனைத்தையும் மூலதனமாக மாற்றி பெருங்குழுமங்களின் காலடியில் கொண்டு போய் சமர்ப்பித்து கொண்டிருக்காங்க. நன்றி. மக்களுக்கு வரமா சாபமான்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மக்கள்னா சமுதாயம். சமுதாயத்தில் பெரும் பங்கு பெண்களுக்கு இருக்குது. ஒரு பெண்கிற முறையில் பெண்களுக்கு வந்து நிறைய லோன்ஸ் நாங்கள் ஸ்பெஷலாக தரோம், ஸ்பெஷல் லோன்ஸ் தரோம். அண்ட் மேனேஜர்ஸ்க்கு வந்து டார்கெட் தனியாக வைக்கிறாங்க, விமனுக்கு இவ்வளோ லோன் தரணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் தரோம். அப்புறம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து அதுலேயும் லோன் ஈஸியாக ப்ராசஸ் பண்ணுறோம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுக்குறோம். என்னென்னாக்கா 7% வட்டி வாங்கும்பொழுது அது வந்து இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து 3% கவர்மெண்ட் கொடுத்துருது, 4% தான் அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய சேமிப்பு கணக்குக்கே நாங்கள் தர வட்டி வந்து 4%. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நல்ல அட்வான்டேஜஸ் விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். பெண்களை பார்க்கும்போது விமன் ஆண்டர்ப்ரென்யூருக்கு இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் தரோம். அதே மாதிரி படிப்புக்கு, அதாவது ஒரு ஆணை படிக்க வச்சான்னா ஆண் மாத்திரம் படித்த மாதிரி தான் அர்த்தம். அது ஒரு பெண்ணை படிக்க வச்சான்னாக்கா, ஆண்களை நம்ம மன்னித்து கொள்ளவும், பெண்ணை படிக்க வச்சானாக்கா அந்த வீட்டே படித்த மாதிரி த சொசைட்டி இட் செல்ஃப் கெட்ஸ் எஜுகேட்டட், த கண்ட்ரி இட் செல்ஃப் இம்ப்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்கானமியை வந்து ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து விமனுக்கு நிறைய லோன் கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் தரும்பொழுது, விமனை அதிகமாக படிக்க வைக்கும் பொழுது சமுதாயம் தன்னால் முன்னேறும், மக்களும் நிச்சயமாக முன்னேறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டைரக்டாக மக்களுக்கு வரமா சாபமானு இருக்கிற டாப்பிக்கில் சுற்றுப்புற சூழலுக்கும் இது வரமா இருக்குது. எப்படி சொல்லணுன்னாக்கா, சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு, சோலார் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து லோன் தரும்பொழுது அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கன்செஷன் தரோம். ஸோ இந்த மாதிரி நேர்முகமாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி மக்களுக்கும் வரமாக இருக்குது, நாட்டுக்கு வரமாக இருக்குது, எல்லாமே வரமாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லணும். எஜுகேஷன் லோன்லாம்
அப்போ எஜுகேஷன் முடிச்சுட்டு இருக்கோம், நம்ம டேலண்ட் இருக்குது, ஆனால் அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்படின்னும்போது இப்போ பிஸ்னஸ்க்கு வெளியில் போய் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஸ்னஸ் கடன் தரும்போது நீங்கள் எங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தாங்க, நீங்கள் பார்ட்னர்ஷிப் தந்தால் நாங்கள் கடன் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பேங்க்கு போனோம்னா அவங்க ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளுக்கு லோன் தராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வரேன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே வந்து பசங்களை ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. ஸோ எங்களுக்கு பேங்க்கில் போனால் லோன்ஸ் கிடைக்கும், அது நாங்கள் படித்து அதை நாங்கள் பண்ணிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வரேன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, பங்குச்சந்தை வல்லுநர் திரு கோபாலகிருஷ்ணன் இருக்கார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வங்கிகளில் வந்து வரமா சாபமா? வங்கிக் கடன் வரம் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அது முழுக்க முழுக்க வரமா என்றால் சந்தேகம்தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிக் கடன் அடிப்படையிலேருந்து நம்ம என்னவோ பழைய கதை பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் 1969 வங்கிகள் தேசிய உடைமையாக்கப்படும் வரை இருந்த நிலைமை என்பது வேறு. வங்கியில் யாரும் ஒரு சாதாரண மக்கள் ₹1 கூட வாங்கிட முடியாது. ஆனால் வங்கிக் கடன் நேஷனலைசேஷன் ஆன பிறகு எல்லா குடிமக்களும் போய் வாங்கலான்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பர்சன்டேஜை பற்றி அதிகமாக எல்லாருமே சொன்னாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ₹100 கடன் வங்கி கொடுக்க வேண்டும் என்றால் ₹40 எடுத்து வைத்து விட வேண்டும். அதாவது முதல்ல அதுக்கு ரிசர்வ் பேங்க்கில் வைக்க வேண்டிய பணத்தை எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடன் கொடுக்கப்படும் தொகையில் 40% ப்ரையாரிட்டி செக்டர், முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டியது. முன்னுரிமை, எந்த விவசாய கடனை பற்றி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோமோ அது முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று அரசு பிரகடனம் செய்தது. அதன் பிரகாரம் விவசாயத்துக்கு மட்டுமல்லாமல் சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், நலிந்த மக்கள், வீக்கஸ்ட் ஆஃப் தி வீக், அதுபோன்ற சமுதாயத்தில் நலிவுற்ற மக்கள், ஒருவித சகாயமும் இல்லாத சிரமத்தை எதிர்கொண்டவர்கள் அனைவருக்கும் வங்கிக் கடன் கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த 40% என்றது. இந்த பர்சன்டேஜ் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் கொடுக்காமல் இதிலேயே எஸ்டேட்ஸ் இருக்கும். பெரிய பெரிய முதலாளிகள் அக்ரிகல்ச்சர் செய்வாங்க, அவங்களுக்கு சுலபமாக கடன் கொடுத்துருவாங்க. இதில் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ இதில் நாமெல்லாம் கேட்க வேண்டியது தனியார்கிட்ட வாங்குறதா பொதுத்துறை வங்கியில் வாங்குறதாங்கிறது கூட முக்கியமான ஒரு விஷயம். பொதுத்துறை வங்கிகளில் கூட யாருக்கு கடன் கொடுக்குறோம்? விவசாயிக்குன்னு சொல்கிறோம். எந்த விவசாயிக்கு? நிலம் உடைய விவசாயிகளுக்கு மட்டும்தான் கடன் கொடுக்குறோம். அது கூட எப்படி கொடுக்குறோம்? எவ்வளவு பயிர்க்கடன் கொடுக்க வேண்டுமோ அதில் முழுக்க கொடுக்கறதுக்கு மனசு வரல, முழுக்க கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம், தாமதித்து கொடுப்போம். குறைத்து கொடுப்பதாலும் தாமதித்து கொடுப்பதாலும் என்ன நேர்கிறது என்றால் அவரால் பொறுக்க முடியாது. உழுவ வேண்டிய நேரத்தில் உழணும், நட வேண்டிய இடத்தில் நடணும். அப்படி இருக்கும்போது வங்கி தாமதித்தால் அது ஒரு பெரிய கொடுமை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்? கந்து வெட்டிக்காரர்கிட்ட போய் கடன் வாங்குறாங்க. அந்த கந்து வெட்டிக்காரர்கிட்ட கடன் வாங்கும்போது அந்த வருடம் மழை பொய்த்தால், அந்த வருடம் விளைச்சல் இல்லாவிட்டால் கந்து வெட்டிக்காரன் இவன் கழுத்தை நெரிப்பான். ஆகையால் எது கையில் இருக்கோ அதை கந்து வெட்டிக்காரன்ட்டு கொடுத்துட்டு வங்கிகளுக்கு கொடுக்கறதுக்கு தாமதமாகும் அல்லது கொடுக்க மாட்டார்கள். அதுதான் நடப்பது. கல்விக்கடன் அதாவது ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டம், மிகச்சிறப்பாக நடைபெறுத்துகிறது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு தாமதம் இருக்கிறது. தட்ட கழிக்கிறார்கள், அலைக்கழிக்க வைக்கிறார்கள், இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு கடன் கொடுக்கப்பட்டுள்ளது, கல்வி கடன். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே கூட தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக கடன் கொடுக்கப்பட்டிருக்கு கல்வி கடன். ஆகவே வங்கிகள் செய்த பணியை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் அதில் குறைகள் உள்ளன, அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். இங்கு எழுப்பப்பட்ட குரல்கள் எல்லாம் உண்மை, அது போலியாக சொல்லப்பட்டதில் உண்மை. த ப்ராப்ளம் இஸ் தேர். இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகள் களையப்பட வேண்டும். ஆனால் நல்ல விதமாக வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலும் இல்லாத ஒரு விஷயம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னா, அங்குள்ள ஊழியர்கள் பொது நலன் நோக்கோடு பணிபுரிகிறார்கள். ஆகையால் இது மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசுக்கும் ரொம்ப சாதகமான நிலைமை. இந்த சாதகமான நிலைமையை பயன்படுத்தி கொண்டு இருக்கும் குறைபாடுகளை களைத்து செய்ய வேண்டும். நன்றி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூருடைய டெப்டி ஜெனரல் மேனேஜர் வந்திருக்காரு. இப்போ இதற்கான தீர்வுகள் என்ன? விவசாயிகளுக்குடைய இந்த பிரச்சனைகளாகட்டும், இல்லைன்னா இந்த வங்கிகளில் வாராக்கடனுடைய பிரச்சனைகளாகட்டும், நம்ம இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது? இது உண்மையாகவே மக்களுக்கு வரமாக தான் இருக்கிறது. இது சாபமாக எந்த இடத்துல மாற்றுது? மறுபடியும் இதை வரமாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
இந்த விவசாயிகள் கடன்களாகட்டும், மாணவர்களுடைய கல்வி கடன்களாகட்டும், அது வரம் எப்படின்றது அது கேட்குற நேரத்துக்கு கிடச்சிட்டா இம்மீடியட்டாக அவங்களுக்கு வர மாதிரி தெரியணும். அவங்கள அலக்கழிக்கிறது வந்து யூஸ்வலாக எந்த பேங்கர்ஸ் லைக் பண்ணுறது இல்லை. என்ன காரணத்தினாலனா முக்கியமாக அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ், இன்றைக்கி 10 டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு கொடுத்தா 4 மட்டும் என்னை கொண்டாந்து கொடுப்பாங்க. நாளைக்கு அடுத்த வாரம் கழிச்சு இன்னும் 2 வரும், அடுத்து இன்னொரு 1 வரும். இப்படி இந்த ப்ராசஸ் இட் வில் டேக் மினிமம் 3 months ஆயிருங்க. ஸோ அதுக்கே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் எல்லா வங்கி அதிகாரிகளுக்காகட்டும், மேலாளர்களாகட்டும், களப்பணியர்களாகட்டும், என்ன சொல்கிறோம், கரெக்டாக அந்த செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருங்க. அவங்க கையில் கொடுத்துட்டு அதை தயவு செஞ்சு நீங்களும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு டாக்குமெண்ட்டு அவங்க கொண்டாந்து கொடுத்த உடனே அவங்க டேட் கணக்கு பண்ணி நான் கொண்டு போய் பேங்க்கில் டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன்னு கணக்கு வச்சிடக்கூடாது. அவங்க ஃபுல் ஷேப்பில் டாக்குமெண்ட் வந்தால் பிறகு தான் கிளாக் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இப்போ கல்வி கடன்னா 10 நாளில் கொடுக்கணும், 15 நாளில் கொடுக்கணும். விவசாய கடன்னா 10 நாளில் கொடுக்கணும். அது மாதிரி சில ஒரு வங்கியில் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு டிலே தாமதம் வருவது காரணம் மெயின் வந்து அந்த டாக்குமெண்ட் எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி. அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன், இன்ஃபேக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில் டிசிசியில் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தான் மெயினாக வந்து அவங்க விவசாயிகள் சம்மந்தப்பட்டதோ அல்லது நம்ம கல்வி கடன் வாங்குறோம் அவங்ககிட்ட ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகட்டும், ஒரு சிட்டா அடங்கல் ஆகட்டும், ஒரு வாங்குறதுக்கு அவங்க 10 தடவை அலையிறாங்க, 10 நாள் காத்திருக்கிறாங்க, 1 மாதம் காத்துக்கிறாங்க, அவ்வளோ காசு செலவழித்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்க பர்பஸ் சர்வ் ஆகலை. அவர் நண்பர் சொன்ன மாதிரி டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். அதே மாதிரி டிலேடு லோன் இஸ் டினைடு லோன். சாப்பிட்ற நேரத்துக்கு பசிக்கிற நேரத்துக்கு தான் சாப்பாடு கொடுக்கணுமே ஒழிய, நாளைக்கு அவர் கரும்பு போட்டுட்டு நாளைக்கு ஃபெர்டிலைசர் போடணும் காசு இல்லை நேரத்தில் ஃபெர்டிலைசர் கொடுக்காம 1 வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ண 2 ஒன்று தான். இப்போ பயிர் போனது தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க தள்ளாமல் பார்த்துக்க வேண்டியது. அவங்க தயவு செஞ்சு டாக்குமெண்ட் கொடுக்குறது கொஞ்சம் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிக்க. அது லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் கட்டாது எத்தனோ டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் பார்க்குறோம் பண்ணுறாங்க. ஒரு சில டிலேஸ் இருக்கலாம். இது ரிலேட்டட் டு அந்த கடன் வந்து வர இருக்கிறதுங்க. செகண்ட் பார்ட்டு வந்த வரத்தை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அது இன்கம் ஜென்ரேட் பண்ணி அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி பொருளாதார முன்னேற்றம் போய் அந்த சர்ப்ளஸ் எடுத்து லோனை கட்டுறது தான் எந்த வித வங்கியின் சட்ட திட்டங்களில் இருக்கிறது. சில பேர் 100க்கு ஒரு 2 பேர் 2-3 பேர் மேபி டிவேட் ஆகலாம், தெரிஞ்சோ தெரியாமலே டிவேட் ஆகலாம். அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் டிவேட் ஆகும்போது அவங்கள கொஞ்சம் ப்ராப்பராக கவுன்சிலிங் பண்ணி கொண்டு வரது வங்கிகளோட பொறுப்பு. அதை தான் நம்ம சிப்பந்திகளாகட்டும், அதிகாரிகளாகட்டும், களப்பணி எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி அவ்வளோ அவேர்னஸ்ஸு பப்ளிக் செக்டர் பேங்க்கோ ப்ரைவேட் எல்லாருக்குமே வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எல்லோரும் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் இந்த சில தனியார் வங்கி சில ஓவர் என்தூசியாஸ்டிக் இந்த ரெக்கவரி ஏஜென்சி அவங்க டிலே பண்ணும்போது பண்ணுற அந்த அட்டகாசம் தான் இப்போ இவ்வளவு ஆக்வர்ட் சிச்சுவேஷனுக்கு வங்கியும் தள்ளப்படுதுங்க. ஸோ இந்த ஒரு 2-3 இன்சிடெண்ட் கோட் பண்ணி இன்சிடெண்ட் கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை, இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. அந்த ரெக்கவரி ஏஜென்ட் ஷுட் பி இமீடியட்லி பிளாக் லிஸ்டட். ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனையோ நடைமுறை வச்சுருக்காங்க. அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணியிருக்கணும். அவங்க வீட்டுக்கு 1 தவணை 2 தவணை ஆச்சு ஃபோன் பண்ணால் கூட நைட்டு போய் 6 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. லேடிஸ் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் போய் அவங்க கதவை தட்டி இதை ஒன்று ஸோ மெனி ரெசல்யூஷன் இருக்குது. சில பேர் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் இதை ஃபாலோ பண்ணாததுனால தான் இந்த ப்ராப்ளம் வர்றது. ஸோ இந்த டிலேடு லோன் தாமதமாக கட்டக்கூடிய கடன்களாகட்டும், வரா கடன்களாகட்டும், நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், அந்த சம்மந்தப்பட்ட வங்கி கடன் வாங்கியவர்களும் அந்த கடன் கொடுத்த வங்கி அதிகாரிகளும் உட்கார்ந்து கலந்து பேசணும். எப்படி கஸ்டமர் மீட்டு 3 மாதத்துக்கு ஒருக்க போகிறோம், டெபாசிட் கஸ்டமரை கூப்பிட்றோம், டீ காஃபி கொடுத்து அனுப்புகிற மாதிரி இவங்களையும் நம்ம ரெகுலராக மீட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரெகுலராக பண்ண வச்சுட்டாலே அந்த ஒரு பாலிசி கொண்டுட்டாலே 90% ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அக்ராஸ் த டேபிள் சால்வ் ஆகிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை வங்கி கடன்றது வரமாக தான் இருக்கணும், யாருக்கும் சாபமாக இருக்கக்கூடாதுன்றதை எல்லோரோட விருப்பம். வெரி குட். திரு சிவராஜசேகரன், இப்போ இவங்க இது வரைக்கும் எல்லாமே வங்கி சார்பாக சொல்லும்போது ஒரு விவசாயிகளுடைய சார்பாக இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர்கள் என்ன நோக்கத்திற்கு கிராம பொருளாதார வளர்ச்சி, விவசாயிகளுக்கான கடன் வசதி, பெண்கள் முன்னேற்றம், சிறு தொழில்களுக்கான உதவி, இது மாதிரியான பல அம்சங்களை சொல்லி தேசியமயமாக்கப்பட்டன. ஆனால் அந்த 40 ஆண்டுகளில் அந்த நோக்கம் நிறைவேறியதா என்றால் அவங்க சொல்லலாம் பாசிட்டிவாக ஆமான்னு. ஆனால் எங்களை பொறுத்தளவில் ஏமாற்றம். அதுக்கு உதாரணம், வங்கி கணக்குகளை எல்லோரும் பெற்றாக வேண்டும் என்கிற ஒரு விளம்பரத்தையும் இதையும் இப்போ தான் பண்ணி நான் கேள்விப்படுறேன். இத்தனை வங்கிகள் இருந்தன, எல்லோரும் வங்கி கணக்கு அவசியம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற பிரச்சாரம் இந்த 40 ஆண்டுகளில் நான் கேள்விப்பட்டதில்லை.
கடந்த காலங்களில். இப்போ தான் வந்து எல்லாருக்கும் வங்கி கணக்கு வேணும், நாங்கள் மானியத்தை நேராகவே வங்கி கணக்கில் செலுத்துகிறோம், அதனால் வங்கி கணக்கு அவசியம்னு சொன்னதற்கு பிறகு தான் வங்கி கணக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, 2012-13 ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்களுக்கு மிகப்பெரிய வறட்சி தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த 5 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு 2011-12 தவிர இந்த கடந்த 4 ஆண்டுகளாக குறுவை என்பதையே எங்கள் தஞ்சை டெல்டா விவசாயி மறந்து விட்டான். குறுவைக்கு எங்களுக்கு தண்ணீர் வர்றதில்லை. கடந்த ஆண்டு சம்பாவுக்கு கூட தண்ணி அந்த நேரத்தில் வரல. ஆக இந்த சூழ்நிலையில் தண்ணீர் வராத நிலை. அங்கே எங்களுக்கான நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 19,500 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவாகிறது அப்படின்னு ஒரு மதிப்பீடு செய்கிறாங்க. அந்த மதிப்பீடு செய்து அதுக்கான செலவு தொகை கடன் கொடுக்க வேண்டிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி 6,500 இல்லை 6,000 அந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. அதற்கு மேற்பட்ட கடனை நாங்கள் வங்கிகளில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அணுகிறோம். அங்கேயும் கிடைக்காத பட்சத்தில் தனியார் வங்கிகள்கிட்ட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆக இப்படி தொடர்ச்சியாக அந்த 2012-13 வறட்சி ஏற்பட்ட போது அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, மத்திய கால கடனை அதை நீட்டிப்பு செய்து நீங்கள் வந்து கால நீட்டிப்பு செஞ்சு நீங்கள் கட்டலான்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்த ஆண்டும் எங்களுக்கு வறட்சி தான் ஏற்பட்டுச்சு. தமிழகத்தில் சென்னையை தாண்டி இருக்கிற எல்லா மாவட்டங்களும் வறட்சி மாவட்டம்னு அறிவித்த நிலையில் நாங்கள் அந்த கடனை அடுத்தடுத்து அது காலதாமதம் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ இந்த வங்கிகள் என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் அந்த கடனை கட்டினா தான் நாங்கள் இப்போ லோன் கொடுப்போம்னு சொல்லி அதில் அவர்களெல்லாம் வந்து விலக்கு, அதில் அவங்களெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் லிஸ்ட்டில் ஏகப்பட்ட விவசாயிகள், கிட்டத்தட்ட 75% டெல்டா விவசாயிகள் இப்போ ரிஜெக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதனால தான் வந்து பல இடங்களில் தனியார்கள்ட்டையும் தனியார் நிதி நிறுவனங்கள்ட்டையும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ சமீபத்திய உதாரணம் பாலன் அவர்களுடைய இதை பார்த்திங்கன்னா, நாங்கள் அவரை தாக்கி எல்லாம் பண்ணதை விட 4ஆம் தேதி நடந்த சம்பவம் என்று நினைக்கிறேன். அன்னைக்கு அவரை அடித்து தாக்கி அவர் மீதே வழக்கு போட்டு அவரிடமே 5000 பிடுங்குகிற அளவுக்கு அங்கே இன்றைக்கி காவல்துறை அங்கே செயல்பட்டது. இது 2 நாட்கள் கழித்து வாட்ஸ்அப் மூலமாக அப்புறம் செய்தி ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு அடுத்த நாளே நாங்கள் அந்த கோடாக் மஹிந்திரா பேங்கை எங்களுடைய தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு PR பாண்டியன் தலைமையில் அத்தனை விவசாயிகளும் அங்கே முற்றுகை போராட்டம் நடத்தி அதுக்கு பூட்டு போட்டோம். பூட்டு போட்டதுக்கு அடுத்து ஒரு 2 நாளில் ஒரு சம்பவம் நடக்குது. அழகர்ன்ற விவசாயி அங்கே தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படின்னு. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன ராணிப்பேட்டை சம்பவம், சமீபத்தில் கும்பகோணத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அந்த விவசாயி வயிற்று வழியில் செத்து போயிட்டான்னு போய் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட எழுதி வாங்குறாரு, இழந்து போனவரோட மனைவிக்கிட்ட. ஸோ இது மாதிரியான வேதனையான சம்பவங்கள், துயர சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. 1-2 மட்டும்தான் வெளியில் வருது. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்கள் நினச்சப்போ, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சாதகமாக பேசுகிற ஒரு தோற்றத்தை நீங்கள் கூட வித்தியாசமாக பார்த்துருப்பீங்க. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் எங்களை அழைக்கிறப்பெல்லாம் தோழர்னு அவங்க சொல்கிறாங்க. அவர்கள்ட்ட நாங்கள் அந்த போராட்டத்தை ரிசர்வ் வங்கி முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம், அதுக்கு நீங்கள் அவங்க ஆதரவு வேணும்னு சொல்லி அவருடைய சங்கத்தினுடைய தலைவர் தோழர் வெங்கடாச்சலம் அவர்களை போய் அவங்க அலுவலகத்தில் சந்தித்தோம். எங்களுக்கு ஒரு தயக்கம் வருவாரான்னு, இதை நாங்கள் நடத்தணும், உங்கள் கூட தோள் கொடுப்போம்னு சொல்லி எங்கள் கூட வந்தார். வந்தது மட்டும் இல்லை, இவர்கள் எல்லோருமே வந்து அங்கே இருக்கிற ரிசர்வ் வங்கி மேலாளர்கிட்ட பேசும்போது அவங்க தொடர்ந்து சொன்னது, நீங்கள் ஒரு ஒழுங்காற்று குழு போல் செயல்படுங்க, எப்படி வசூலிக்கணும், விவசாயிகள்கிட்ட எப்படி வசூலிக்கணும். ஏன்னா விவசாயிகளுடைய நிலை வந்து ஒரு போக விவசாயத்தை பண்ணிவிட்டு அவனால் எப்படி மாத சம்பளம் வாங்குறவன் மாதிரி மாதம் அவனால் இஎம்ஐ கட்ட முடியும்? அவனுக்கு வர வருமானமே அவனை காப்பாற்றிக் கொள்வதற்கே போதுமான நிலையில் இல்லாதப்போ அவனை ஒரு மாத சம்பளக்காரன் மாதிரி அவனை இஎம்ஐ கட்டலைன்னு சொல்லி அவனை அடிப்பதும் துன்புறுத்துவதும் இப்படி ஒரு கொடுந்துயரங்கள் ஏற்படுறது சரியல்ல அப்படின்னு. அதே மாதிரி சில வங்கிகள் வந்து தனியார் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, இந்த இங்கே இருக்கிறவர்கள் நல்லவர்கள் தோழர்கள் வலிக்கிறதுனால நான் அதில் சில விதிவிலக்காக இருக்கிற நீங்கள் அதிகாரிகளை கூட்டு உட்கார வச்சுருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கமாக பேசியிருப்பேன். சில இடங்களில் ஒரு சம்பவம், சமீபத்தில் சம்பவம் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு இந்தியன் வங்கியில் நடந்தது. ஏன்னா அந்த விவகாரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் தன்னோட தங்கை திருமணம் ஒன்று நடக்குது, நான் கட்ச கடனை வந்து நகைக்கடன் வாங்கியிருக்கார். அந்த நகைக்கடனை வந்து முழுசாக செலுத்திட்டு அந்த நகையை திருப்பி தங்க திருமணத்துக்கு அதை யூஸ் பண்ணணும்னு அவர் போய் நகைக்கடனை கட்டுறாரு, நகையை திருப்பி கேட்குறாரு. அந்த மேனேஜர் வந்துட்டு சொல்கிறார், நீ இன்னொரு கடன் பெண்டிங் இருக்குது, அதை கட்டு, அப்போ தான் நகையை தருவேங்கிறார். இவர் இருந்த பணத்தையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து நகையை வாங்கலான்னு போனால் அங்கே பிரச்சனை. அவர் உடனே எங்களுக்கு அடித்து என்ன செய்யலாம், பூட்டு போடுங்கன்னு சொன்னோம். உடனே அந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிக்கும் பூட்டு போட்டுது. அவர் உடனே அப்புறம் பதறிட்டு ஐயோ விட்டுருக்கேன், வேணாம் தரவே வேணாம், நகையை கொடுத்துறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பாலனுடைய சம்பவம் ஒரு விழிப்புணர்வை எங்கள் ஊர் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம். பெரிய விவசாயிகளுக்கு கிடைக்கிற உதவிகள் 80% இருக்கிற சிறு விவசாயிகளுக்கு கிடைக்கலன்றது தான் நிதர்சனமான உண்மை. இங்கே வந்து டிராக்டர் லோன் வேணும்னு அவர்கிட்ட நான் பாலன்ட்ட தனிப்பட்ட முறையில் கேளுங்க, அவர் போய் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா தனியார் வங்கிகள் எவ்வளோக்கு வண்டி அந்த உபகரணங்களுக்கு லோன் கொடுக்குறோன்னு சொல்லி அது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க. உடனே விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அரை ஏக்கர் வச்சுருக்கவங்கலாம் வாங்கினாங்க. அவங்களால திருப்பி செலுத்த முடியுமா வாங்க முடியுமான்னு கொடுத்தவனுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவன் கொடுத்ததுக்கு அவனுக்குள்ள கமிஷன் கிடச்சிருச்சு. ரெக்கவரி பண்ணுறவனுக்கு ஒரு கமிஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த அத்துமீறல் அடியாட்களை வைத்து ரெக்கவரி பண்ணுற கமிஷன். ஸோ அதுக்காக அவங்க செயல்படும். இதுதான் இங்கே நடக்குது. கிட்டத்தட்ட 700 உத்தரவுகளில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாக வாங்கி
இதை செயலாக்கம் செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள். அதில் முதல் நடவடிக்கை பால நடவடிக்கையிலே அவங்க மாட்டிக்கிட்டதுனால அதெல்லாம் அந்த கோர்ட் ஆர்டரை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களாம் முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆக எங்களை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு இங்கே நீங்கள் வந்து எப்படி முன்னுரிமை செக்டர்னு சொல்கிறீங்களோ அது மாதிரி வராக்கடனை வசூலிக்கிற போது நீங்கள் எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலை, அங்கே விவசாயிகளுடைய நிலை இதையெல்லாம் அறிந்து நீங்கள் வந்து அந்த காட்டுகிற அந்த இதில் வந்து எங்களுக்கான விலக்களிக்கணும். சூழ்நிலையை கருத்தில் எடுத்துகிட்டு இந்த விவசாயிக்கு இந்த முறை கட்ட முடியலன்னா அதுக்கு விலக்களிக்கணும், அதில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இதாக இருக்குது. அதை நிறைவேற்றாத வரை எங்களுக்கான கடன் என்பது வரமல்ல, நிச்சயம் சாபம் தான். நன்றி. அதாவது நீங்கள் வங்கி ஊழியர்களாக இருக்குன்னா பொதுமக்கள் என்ன மாதிரியான இது பண்ணனா இந்த வங்கி வந்து கடன் வந்து வரமாக இருக்கும், அதுக்கான நீங்கள் அவங்களுக்கான சஜஷன் மாதிரி கொடுக்கணும். நீங்கள் பேங்க்குக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். சொல்லுங்கள் சார். செக்லிஸ்ட் போட்டுட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைன்றது ஒரு இதில் கொடுக்குறோம். அவங்க முதல் முறையாக ஒரு டாக்குமெண்ட்டு கொடுத்துட்டு அன்னிலேருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் தான் இந்த டிலேன்ற ப்ராப்ளமே வருது. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிக் அடிச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு கிடைக்கும். பட் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் பண்ணணும். ப்ராசஸிங் டைம்ன்றது ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பது நேரடியாக தேசிய வங்கி கிடையாது, உடனடியாக களத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த கிராமங்களில் வசிக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை அரசாங்கம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். அங்கே இருக்கிற களப்பணியாளருக்கு சரியான அறிவுறுத்தல் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி உருவாக்க முடியும். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பாகுபாடு வச்சுருக்காங்க எல்லா பேங்க்லேயுமே. அது சொசைட்டி பேங்காக இருக்கட்டும், நேஷனலைஸ் பேங்காக இருக்கட்டும், ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், அதை வந்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும். விவசாயிங்க லோனு வாங்குறாங்க கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காகவே அடிப்படையாகவே எல்லாத்தையும் மாற்றணும். இப்போது அப்படின்னா இப்போ மாதம் சேலரி வாங்குறவங்க கொடுக்க முடியாதுன்னா அப்போ அவங்களால எப்போ கொடுக்க முடியும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி லோன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக அவங்க எல்லாத்தையுமே மாற்றி அதுக்கப்புறம் யாரையும் பழி சொல்லணுன்ற அவசியம் வராது. கடன் வாங்குகிறவர்கள் மத்தியில் அந்த கடனுடைய தன்மையை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது வங்கிகளுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். இது போல் விவசாயிகளை வந்து அலைக்கழிக்காமோ இந்த மாதிரி துன்புறுத்தாமோ இனிமேல் வங்கிகள் நடந்துக்கணும்னு நினைக்கிறோம். சரி. அந்த விவசாய பணிகள் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் முன்னாடியே இந்த விவசாயிகள் தங்களுக்கு என்ன தேவையான டாக்குமெண்ட் வந்து சிட்டா பட்டா போன்ற எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஸோ வங்கி அதிகாரிகளுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் போன உடனேயே அதை ப்ராசஸ் பண்ணி உடனே லோன் கொடுக்குற மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களும் தன்னை ஏற்படுத்திக்கணும். வங்கி அதிகாரிகளும் கேட்டு அவங்களும் சொல்ல தயாராக இருக்கிறாங்க. தோழர் பாலன் வந்து அவருடைய ஊடகத்தில் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அந்த கொடுமைப்படுத்திய போது ஒரு புதிய கருத்தை சொன்னார். இனிமேல் யாருமே டிராக்டர் லோன் வாங்காதீங்க, அரசாங்கமாக டிராக்டரை வாடகைக்கு விட்டுட்டான் விவசாயிகளுக்கு. அவர் சொன்னார், தோழர் பாலனுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு வங்கி ஊழியர் என்ற முறையில் நாங்கள் அவமானப்படுகிறோம், அவரிடம் மன்னிப்பு கூட கேட்க தயாராக இருக்கிறோம். வங்கி அதிகாரிகளுக்கும் சில டார்கெட் அச்சீவ் பண்ணி இந்த தேதிக்குள்ளே நீ இவ்வளவு பண்ணுங்கிறதுனாலையும் சில விளைவுகள் ஏற்படுகின்றன. வங்கி அதிகாரிகள் வசூல் பண்ண போன இடத்தில் தாக்கப்பட்ட சம்பவங்களும் அவர்கள் உயிரிழக்க நேரிட்ட சம்பவங்களும் செய்திகளாக வந்தன. இவ்வளவு பரபரப்பாக வரவில்லை என்பதை இங்கே பதிவு சொல்ல விரும்புகிறேன். தனியார் வங்கிகளை ஊக்குவிக்காமல் அரசாங்க வங்கிகளை மட்டுமே இந்த தாய் திருநாட்டில் வந்து செயல்படுத்தக்கூடிய அரசு இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்ததனால் பாலன் போன்ற விவசாயிகளின் மேல் தாக்கப்படுகின்ற கொடுமைகள் அனைத்தும் தவிர்க்கப்படும், நிற்கப்படும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கத்தின் கொள்கை. என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, விவசாயிகள் சங்கம் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தோடு சேர்ந்துருந்தாங்க, நிச்சயமாக அவங்களுக்காக நாங்கள் போராடுவோம். அவங்களோட கேஸை நாங்கள் கையில் எடுத்துச்சே. ஒரு பொறுப்பான அரசை தேர்ந்தெடுத்து எல்லா பிரச்சனைகளுக்கும், வங்கி பிரச்சனைகளாக இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்து தரப்பினர் பிரச்சனைகளையும் நம்மால் ஒழித்துவிட முடியும். ஆகவே பொறுப்பான மன்னனை தேர்ந்தெடுப்போம், அவர்களை நாம் பின்பற்றுவோம் என்று இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அனைத்து தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஏழை குடும்பங்களும் கடைக்கோடியில் இருக்கும் சிறு விவசாயி கூட இந்த வங்கியுடைய அவேர்னஸை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து ப்ரோ கார்ப்பரேட்டாக இருக்குது. அதை மாற்றி மக்கள் நல திட்டங்களாக மக்கள் அதனுடைய கொள்கைகள், அரசுடைய கொள்கைகள் மாற்றப்படுமானால் இவைகள்லாம் நிச்சயமாக தடுக்கப்படும். விவசாய கடனில் வாங்கப்பட்ட பொருட்கள், டிராக்டர் இவையெல்லாம் வந்து பறிமுதல் செய்யக்கூடாது. யாராவது குண்டாயுசத்தை உபயோகப்படுத்தினால் அரசாங்கத்தின் மூலம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். உங்கள் தேவைக்கு நீங்கள் வங்கிக்கு செல்லுங்கள். வங்கிக்காரன் வீட்டுக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு சொன்னால் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருங்கள். அதுதான் முக்கியம். வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் சங்கம் அகில இந்தியா முழுவதும் இருக்கிறது, மாவட்ட அளவில், டவுன் அளவில் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே விழிப்புணர்வு இல்லை என்றால் தயவு செய்து எங்களுடைய வங்கி ஊழியர் சங்கங்களை அணுகுங்கள். அங்கே உள்ள செயலாளர்களை நீங்கள் அணுகி வங்கியுடைய செயல் திட்டங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பொதுத்துறைகள் காப்பாற்றப்பட வேண்டும். முக்கியமான ஒரு இது
ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் மாறணும்னாக்கா கண்டிப்பாக அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் கண்டிப்பாக பொதுத்துறை வங்கியில் இருக்கக்கூடியது காப்பாற்றணும். முக்கியமாக மக்கள்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நம்பர் 1. வங்கிகள் கடன் கொடுப்பதிலும் கடனை வசூலிப்பதிலும் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லா வங்கிக்கும் பொதுவான ஒரு சட்டத்திட்டமாக அரசு அறிவித்து அது முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். தனியார் துறையில் வங்கி இருக்கிற எல்லாத்தையும் பொதுத்துறை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். இன்றைய நிலையில் ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும்போது அரசியல் தலையீடு அதிகமாக இருக்கிறது. அதை நிச்சயமாக எடுத்து கலந்து விட்டோம் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள்லாம் நிச்சயம் வெளியில் வந்துடும். பொதுத்துறை வங்கியில் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கேள்வி கேட்குறாங்க, தனியார் வங்கியில் அவ்வளோ கேட்குறது இல்லைன்னு சொன்னார். அதே மாதிரி சுலபமான முறையில் பொதுத்துறை வங்கியிலும் கடன் வாங்குவதற்குள்ள வழிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் சங்கம் வங்கி நிர்வாகத்தை எதிர்த்து போராடும். அக்ரிகல்ச்சரல் ஃபெடரேஷன் வந்து பாலிசி கவர்மெண்ட் லெவலில் பாலிசி மேக்கிங்கில் தே ஷுட் பி கிவன் அ ப்ரையாரிட்டி. இந்தியா லிவ்ஸ் பேஸ்ட் ஆன் தி அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி. தே ஷுட் பி கிவன் அ ப்ரையாரிட்டி ராதர் தேன் த கார்ப்பரேட்ஸ். ரிசர்வ் வங்கி விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற கடனை கட்டுப்படுத்துவது போல கடன்களை வசூல் செய்வதற்கு தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்துவதை தடை சட்டமாக கொண்டு வர வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அகுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பைச் செயல். புற்றுநோய்க்கு புணுகு தடவ முடியாது. உடனடி தீர்வுகள் எளிய தீர்வுகளை பற்றி எவ்வளோ வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் அமைப்பு சார்ந்து அரசு கொள்கை சார்ந்து மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு விழிப்பை பாலனுக்கு ஏற்பட்டதும் அழகருக்கு ஏற்பட்ட தற்கொலையும் நமக்கு தர வேண்டும். ஊழியர்களும் விவசாயிகள் வீட்டு பிள்ளைகள் தான். அவர்கள் ஓய்வு பெற்று அவர்களும் விவசாயிகளாக வர முடியும். அதனால் எல்லோரும் ஒன்றுபட்ட உழைக்கும் மக்கள் இந்த கொள்கை மாற்றங்களுக்காக போராட வேண்டும் என்பது தான் இதுக்கு தீர்வு. விவசாய கடன், கல்வி கடன், சிறுதொழில் கடன், வீட்டுக்கடன் இது போன்ற கடன்கள் வழங்கும் போது வாடிக்கையாளர்களை அலக்கழிக்காமல் நேரம் கழிக்காமல் விரைந்து செயல்பட வேண்டும். அர்ப்பணிப்பு நான் ஊழியர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அர்ப்பணிப்பு உணர்வுடன் பரிவுடன் கனிவுடன் செயல்பட வேண்டும். அதே சமயம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் அரசு இவர்கள் பெரும் முதலாளிகள் அதுவும் குறிப்பாக திருப்பி கொடுக்கும் வசதி இருந்தும் வேண்டுமென்றே கடனை திருப்பி கொடுக்காத வில்ஃபுல் டிஃபால்டர்ஸை இரும்பு கரம் கொண்டு கையாள வேண்டும். சரி, தனிநபர் சிறு குறுந்தொழில் கடன் வாரா கடன் வசூலுக்கும் விவசாயிகள் வாரா கடன் வசூலுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு இதே பாலிசி இவங்களுக்கு அப்ளிகேட் ஆகக்கூடாது. இவர் இன்றைக்கி ஒரு கரும்பு போட்டார்னா 1.5 வருஷம் கழிச்சு அவர் கைக்கு பைசா வரப்போகுது. பட் இவங்களுக்கு தனிநபருக்கு மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கு மாதமாக சம்பளம் வாங்குறாரு. சிறு துறைக்குள் ஏதாவது ஆர்டர் வரும், அவங்க கொஞ்சம் வராங்க. ஸோ இவங்கள மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீபேமெண்ட் கொடுத்துட்டோம்னா எந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வராது, நமக்கு வராது. வராக்கடன் பேச்சே விவசாயத்தில் ஏறாது. கடந்த 2014-2015 இவ்வளோ வறட்சி நாங்கள் சொல்கிறோம், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தண்ணீர் இல்லைன்னு. ஆனாலும் விவசாயி வந்து கிட்டத்தட்ட 1,27,40,000 மெட்ரிக் டன் வந்து அவன் விவசாயம் பண்ணி அந்த இதில் பார்த்திங்கன்னா முதல் இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம். அதாவது 2 செக்டராக இருக்குது. அதில் சில மாநிலங்கள் வந்து 1 கோடிக்கும் மேலே அதிகமாக இருக்கிறது. நம்ம 1 கோடிக்கு குறைவாக இருக்கிற அந்த பட்டியலில் இருக்கும். ஆனால் இந்த கடந்த ஆண்டு 1,27,00,000 மெட்ரிக் டன் அது வந்து ஒரு சாதனை, இவ்வளோ துயரத்தின் நடுவில். ஆனால் அவனுக்கு உரிய விலை கிடைத்திருந்தால் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க மாட்டான். உரிய விலை கிடைக்காத ஒரு இது. MS சாமிநாதன் கமிட்டி என்ன சொல்லுதுனாக்கா, அவங்களுக்கான லாப விலையை வந்து 50% அதை வந்து அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாலே இந்த கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே விவசாயிகளுக்கு ஏற்படாது. அதை இதுவரைக்கும் அவங்க செய்யலை. ஒன்று இன்னொன்று டிட்கோ மாதிரி இவர்களுக்கு விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்கென்றே ஒரு தனி நிறுவனம் கண்டிப்பாக அது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் எங்களோட கோரிக்கை. நன்றி சார். பாலன் இழந்த அந்த சுயமரியாதையை வங்கி திருப்பி தர முடியுமா? ஒருவேளை அவர் வந்து லோன் அவர் பே பண்ணிடலாம், ஆனால் அந்த சுயமரியாதையை வங்கி திருப்பி தர முடியுமா? ஏன்னா அந்த கிராமம் முழுக்க அவர் அவமானப்பட்டிருக்காரு. வாட்ஸ்அப்பில் எல்லாமே அதை பார்த்துருக்குறாங்க. இந்த சுயமரியாதையை அது பண்ண முடியுமா? அடுத்தபடியாக அழகருடைய அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் வந்து இவ்வளோ தான் காசு கட்டணும், நான் அதை காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் பையனை உயிரோட திருப்பி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் நாம் வங்கிகளிடம் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. விவசாயியை விதை நெல் என்று சொல்வார்கள். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலசத்தில், கோபுர கலசத்தில் வந்து இந்த விதை நெல்லை வைத்திருப்பார்கள். ஊரே அழிஞ்சால் கூட வெள்ளத்தால் இல்லை எதனால் வந்து அழிஞ்சாலும் கூட அந்த விதை நெல்லை எடுத்து நாம் மீண்டும் வாழலாம் என்று சொல்வார்கள். அதனால தான் அது விதை நெல், அது இடி தாங்கி என்று கூட சொல்வார்கள். எந்த இது இருந்தாலும் அது தாங்கிக் கொள்ளும். ஆகவே தயவுசெய்து விதை நெல்லை கோபுரத்தில் வைங்கள், அவர்களை நீங்கள் காவலில் வைக்காதீர்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன்.